ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்தி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கவுனி அரிசியில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றக்காக உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் போட வீடியோஸாக உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு தான் நம்ம இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு தான் நிறைய பேர் வாழ்ந்தாங்க. நாம் இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு புட்டு இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கருப்பு கவுனி அரிசி புட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். நான் இந்த கருப்பு கவுனி அரிசி நான் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்து எடுத்து மாவாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை வச்சு நம்ம அரிசி மாவில் புட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த புட்டையும் செய்ய போகிறோம். பட் ஆனால் இது கொஞ்சம் குக்காக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணினா நல்லா குக் ஆகிடும். மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோம். நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு கப்பு கவுனி அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அதே ஈக்குவலாக நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம், தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம புட்டு அவிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து நல்லா மாவை பிசைய போகிறோம். ரொம்ப பச்சை தண்ணி தேய்க்க வேணாம். ஒரு கொஞ்சம் வார்ம் வாட்டராக எடுத்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டி பதத்தில் இல்லாமல் நல்லா உதுத்து நம்ம உதிரியாக நம்ம புட்டு பதத்தில் மாவை பிசைஞ்சு வைக்க போகிறோம். அரிசி மாவு நம்ம புட்டு செய்யும் போது எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம இதையுமே செய்ய போகிறோம். ஸோ அதே பக்கத்தில் நம்ம இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ஃபுல்லாக நம்ம பிடிச்சி உதிரியாக்கி விட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கெட்டி இல்லாமல் நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடும். நல்லா கெட்டி இல்லாமல் நமக்கு உதிரியாக நல்லா தண்ணி தெளித்து நம்ம இதேமாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி தெளிச்சிருக்கோம். லைட்டாக நம்ம தண்ணி இல்லாமல் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ட்ரையாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதே மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி குண்டான் எடுத்துக்குவோம். தேவையான 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஆவி கட்டினதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு நம்ம புட்டு போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இட்லி குண்டான் வச்சுக்கலாம். இட்லி தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆவி கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல தண்ணி கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இட்லி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருக்குது. இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு நான் ஒரு வெள்ளை கலர் துணியில் துணி நல்லா நனைச்சி வச்சுருக்கோம். அந்த நனைச்ச துணி நல்லா ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கவுனி அரிசியோட மாவை ஃபுல்லாக நம்ம இட்லி தட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கையால் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு குழியிலையும் நம்ம கையை வச்சு கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா நமக்கு அந்த ஏரில் போய் நமக்கு நல்லா குக்காகும். நமக்கு அந்த மாவுமே இது கொஞ்சம் குக்காக கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா வெந்துடும். ஸோ நல்லா நம்ம இட்லி துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக மூடி விட்டுருவோம். மாவு ஃபுல்லாக மூடி விட்டதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை நல்லா ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டு ரெடியாகி நமக்கு ஒட்டாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா நமக்கு புட்டு வெந்திருக்கோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த துணியை லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த நம்ம வெந்திருக்க புட்டை கையால் நமக்கு நசுக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாவாக இருக்குதா நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு. லைட்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்போஸ் வேகலைன்னா திரும்பி தட்டு போட்டு வேக வைங்க. எனக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு துருவி வச்சுருக்கோம். தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து வச்சுருக்கோம். நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். குழந்தைங்கள் அப்படியே ரைஸாக கொடுத்தீங்கன்னா நமக்கு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி புட்டு ரெசிபியை கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு நாட்டு சர்க்கரையில் நம்ம ஹெல்த்தியான புட்டு செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லா குழந்தைங்களுமே. எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களும் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஹிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கவுனி அரிசியில் புட்டு எப்படி பண்ணலாம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.